ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 192வது நாமாவளியாக ஓம் குத்சிதக்னாய நமஹ. முருகப்பெருமான யாவரும் வெறுக்கத்தக்க காரியம் செய்பவர்களை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. குத்சித அப்படின்னா வெறுக்கப்படுகிற, வெறுக்கத்தக்க, அவமதிக்கத்தக்க, மட்டமான, இழிவான அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்படி இந்த குத்சிதக்ன அப்படின்னா அந்த செயலை செய்பவர், அசுர சக்திகள் இருக்கு இல்லையா, அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழிப்பவர் முருகப்பெருமான். அதுக்காக தானே அவர் சத்ரு சம்ஹார ஸ்வரூபமாக தானே அவதாரமே பண்ணுறார். அப்படி அசுர சக்திகளை அழிப்பதற்காகவே அவதாரம் பண்ணுறார். அப்போ அவர் நாமத்தை சொன்னாலே அசுர சக்திகளெல்லாம் அழிஞ்சிடும். அப்படி சிரமத்தை கொடுக்கக்கூடிய அந்த அசுர சக்திகளை எல்லாம் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்வார். அந்த நிலையிலிருந்து மாற்றி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்றத தான் உணர்த்துகிறது. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அப்படின்னா கேட்பார். அப்படி காலம் அறிந்து காலன் வந்தே தீருவான். அப்பேற்பட்ட அந்த காலன் வரும்பொழுதும் எனக்கு அனுகிரகம் பண்ண நீ வாப்பான்றார். 16 முருகப்பெருமான் அதில் பிரம்மசாஸ்தாவே இருக்கார். பிரம்மனுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஆற்றலோடு இருக்கார். அதனால்தான் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடமின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னுவார் கந்தர் அலங்காரத்தில். அது மாதிரி முருகனுடைய பாதம் பட்டுதுன்னா அந்த பிரம்ம லிபியை மாற்றுவாராம். அப்போ இந்த அசுர சக்திகளெல்லாம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழிச்சிடுவாராம். அந்த அசுர சக்திகள் ஒவ்வொரு உயிருக்கும் காமக்ரோத லோப மோகமதம் ஆச்சரியமாக நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்க. அப்படி அந்த அசுர சக்திகள் வெறுக்கத்தக்க காரியங்கள் செய்தாலும் அந்த அசுர சக்திகளையும் அழிப்பாராம். அப்போ அழிக்கிறதுன்றது என்னென்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயலை செய்வாராம் முருகப்பெருமான். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. யாவரும் வெறுக்கத்தக்க காரியம் செய்பவர்களை அழிப்பவருக்கு நமஸ்காரம். ஓம் குத்சிதக்னாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.